ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு தன் ஃபேமிலியை தேடும் ஃபீனிக்ஸ் பறவை டிராமாவோட செகண்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் பார்ட்லயே பார்த்துருப்போம், செம்ம காமெடியா போயிருந்திருக்கோம். நம்ம ஹீரோயினும் அவளுடைய குழந்தையும் சேர்ந்து நம்மள செம்மையா காமெடி பண்ணி சிரிக்க வச்சிருந்திருப்பாங்க. ஹீரோ ஷியோவும் அவனுடைய ஃபேமிலியை தான் தேடிட்டு இருந்திருப்பான். ஆனா அங்க இருக்கிறதே அவனோட ஃபேமிலிங்கிறதே தெரியாம, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்காத, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் சீக்கிரமாவே செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு போக அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த பார்ட் ஸ்டார்டிங்லே ஷியோ ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல பின்னாடியே அவனுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு நம்ம ஹீரோயின். அதை வாங்கிட்டு வந்தவளும் சைலண்டா போயிட்டு என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இதை சடனா கவனிச்ச ஹீரோவும் செமையா பயந்து போக ஹீரோயினும் பயந்து போயிடுறா. என்ன எதுக்காக இப்படி பக்கத்துல வந்து என்ன பயமுடுத்திடுறேன்னு கேட்க, நான் எங்க பயமுடுத்தி விட்டேன், நீ தான் என்ன பயமுடுத்தி விட்டுட்ட, இதோ உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா அதை குடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல கிஃப்டும் வாங்கி பாக்குறான். அதுல ஹாஃப் ஜெட்டி தான் இருக்கு. அதை பார்த்த ஹீரோவுக்கு செமைய ஷாக்கா இருக்கு. அவளை ஹாஃப் ஜெட்டி வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தா அதுல இருக்கிறது என்னன்னா எலிஃபன்ட் பொம்மை போட்ட மாதிரி இருக்கு. ஏதோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுக்க, அதை பார்த்துட்டு இது என்னது, இது எதுக்காக எனக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க, இது நீங்க போட்டுக்குங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு பைத்தியக்காரன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிடுறான். அவளும் அதை தூக்கி போட்டுட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. பைத்தியக்கார, இவனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா என் மூஞ்சிலே தூக்கி போட்டு போறான் அப்படின்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோவும் குடிக்கிறான். ஆக்சுவலா தாத்தாவோட முகம் வேற எத்தனை பேத்த நான் பார்த்து இருந்திருப்பேன், என்கிட்டயே உன் சேட்டையை கட்டுறியா அப்படின்ட்டு அவருடைய சர்வன்ஸையும் கூப்பிட்டு இவனை கொண்டு போயிட்டு பெட்ரூம்ல போடுங்கன்னு சொல்ல அவங்களும் கூட்டிட்டு போயிட்டு பெட்ரூம்லயும் போட்டுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினோட பெட்ரூம் போல இருக்கு. அடுத்ததா தாத்தா நம்ம ஹீரோயின் லிட்டில் பேர்டு கூட விளையாண்டுட்டு இருந்திருப்பா. அவளையும் பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, நீ உனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ தூங்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, வா வந்து தூங்க க்ளோஸ் பண்ணிடுற. அவளும் தாத்தா இல்ல என்னை விடுங்க நான் வெளியே போறேன் அப்படிங்க. அவரு இல்ல நீங்க வெளியவே வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஒரு சக்தியை விட்டு அந்த டோரையும் லாக் பண்ணி விட்டுற. அவளால அந்த டோரை ஓபன் பண்ணவே முடியல. இந்த தாத்தாவுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வியோட நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. மயங்கி கடந்த ஹீரோவும் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருக்கும் போல இருக்கு. அவன் பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்க அவ ஷாக் ஆகி பார்க்க, இவனுக்கு இன்னும் அந்த மயக்கம் தெளியல போல இருக்கு, நீங்க என்னடா பண்றேன்னு கேக்குறதுக்கு அவனும் நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ சமய பயந்து போயிட்டு கத்த ஆரம்பிக்க, அவன் மயக்கத்துல எல்லாம் இருக்கான். பொத்துன்னு அதே இடத்துல விழுந்து மயங்கி கிடக்க இவ பயந்து போயிடுறா. என்னாச்சுன்னு தெரியலையே, ஷியோ ஷியோன்ட்டு காலையிலே ஒதிச்சு எழுப்பி விட்டு பாக்க அவன் எழுந்திருக்கவே இல்ல. ஐயோ செத்துக்கித்து போயிட்டானோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்ட்டு கையெல்லாம் தூக்கி பாக்குறா. ஆனா கையெல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துருதா. அதனால இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு மூக்குல கை வச்சு பார்த்தா மூச்சு இருக்கு. நல்லதா போச்சு, இவன் உயிரோட தான் இருக்கான்ட்டு அவனையும் அப்படியே பெட்ல கொண்டு வந்து படுக்க போட்டுட்டு என்னத்துல திங்கிற இவ்வளவு வெயிட்டா இருக்குன்ட்டு அடிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனை ரசிக்கவும் ஆரம்பிச்சிடுறா. ஆனா இருந்தாலும் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் அப்படின்ட்டு ரசிக்க, ஆனா அவன் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிக்கிற மாதிரி தெரியுதா, அப்படியே விழுந்துட்டு படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடா. ஆனா அன்னைக்குங்கிறது ஃபுல் மூன் போல இருக்கு. ஃபுல் மூன் டைம்ல வந்து இவங்களுடைய சக்தி எல்லாம் அஃபெக்ட் ஆயிட்டு அவங்களுடைய ஒரிஜினல் உருவம் வெளியே தெரியும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்க கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் அப்படியே நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிக்கிறான். அவனோட உடம்பெல்லாம் அப்படியே ரெட் கலரா இருக்கா. அதே சமயம் தாத்தா நான் லிட்டில் பேர்டு கூட விளையாண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவங்க எல்லாருமே கண்டாம்பூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. லிட்டில் பேர்டும் அந்த டாக கூட்டிட்டு நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன், தாத்தா நீங்க என்னை தேடி வாங்கன்னு சொல்ல அவரு இல்லடா இந்த நேரத்துல எங்க ஓடாத, என்னால வர முடியாதுடா வயசானவன்டான்னு கேட்க, இல்ல வாங்க என்னை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போறான். ஃபுல் மூன்ங்கிறதால இது தாத்தாவும் இப்ப வெளியே வந்திருக்காரு இல்லையா, அவரும் பீனிக்ஸ் பறவை தான் போல இருக்குது. ஆனா அவருடைய சக்தி வேற மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு. அவர் வெளியே வந்ததால நிலவு வெளிச்சம் அவருடைய உடம்புல பட அவருடைய சக்தியும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்க, இன்னைக்கு ஃபுல் மூனா, இன்னைக்கு என்னுடைய கிராண்ட்சனுடைய சக்தி வெளிப்படுற நாளாச்சு, இன்னைக்கு யார் என்னுடைய கிராண்ட்சன்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாத அவருடைய சக்தியும் அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதனால நான் எப்படியாவது ரூமுக்கு போய் ஆகணும், இல்லன்னா என்னுடைய சக்தி வெளிப்படும், அது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிக்கிட்டே லிட்டில் பேர்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அவனை கூப்பிட்டு இருக்காரு, லிட்டில் பேர்டு நீயே விளையாண்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம லிட்டில் பேர்டு தான் காட்டுறாங்க, அவனுடைய சக்தியும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவனுடைய சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்க அவனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. சிம்பாவும் அவனை மறைச்சு நின்னுட்டு இருக்குமா, அதனால சிம்பா கிட்ட, சிம்பா எனக்கு இது கஷ்டமா இருக்கு, இது எப்ப சரியாகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவ தூக்கத்திலேயே புலம்பிக்கிட்டு இருக்க, அத ஹீரோ கொடூரமா பாத்துக்கிட்டு இருக்கான். இவளும் வித்தியாசமா இருக்கானா பார்த்த உடனே செமையா பயந்து போயிட்டு மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு கத்திட்டு ஓட அவனுடைய சக்தியை விட்டு அவன் கழுத்தை பிடிச்சிடுறான். அவ கழுத்தை பிடிச்சு பக்கத்துல இழுத்து அவளை கிஸ் பண்ணவும் ஆரம்பிக்க, அப்ப ஹீரோடைய விங்ஸ் எல்லாம் வெளியே வருதா. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கும் அப்பதான் அவளுக்கு தெரியுது, ஆக்சுவலா நம்ம லிட்டில் பேர்டோட அப்பாவும் இவன் தானே. அது இவளுக்கே தெரியாத இருந்திருக்கும், ஆனா இப்ப தெரியுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப இவனுடைய விங்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கும், அதை இப்பவும் தெரிய, அப்ப லிட்டில் பேர்டோட அப்பா இவன் தானா, ஓ அன்னைக்கே இந்த மாதிரி ஃபுல் மூன் தானே, அப்ப இன்னைக்கு ஃபுல் மூன் ஆச்சு, அதனாலதான் அவனுடைய சக்தி எல்லாம் வெளியே தெரியுதோ. ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் பாக்குறான், என்னாச்சு இன்னைக்கு உனக்கு எப்படின்னு கேட்க, நீ என்னோட உண்மையான உருவத்தை பாத்துட்ட, அதனால நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு கழுத்தை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடறான். அதே சமயத்துல நம்ம லிட்டில் பேர்டோட சக்தியும் வெளியே வர ஆரம்பிச்சிருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப அப்படியே கோல்டன் சக்தியா
ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அத பாக்குற ஹீரோவுக்கு நம்மளோட குழந்தை இங்கதான் இருக்கான் அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இது லிட்டில் பேர்டோட சக்தி தான், இவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம போய் ஆகணும்ட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுறா. லிட்டில் பேர்டோட சக்தியும் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அத பாக்குற எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. நம்ம ஹீரோ, தாத்தா, ஹீரோயின்ட்டு அங்க வேலை செய்யற வேலைக்காரங்க கூட வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது கார்டன் சைடு தான் அந்த சக்தி போய்கிட்டு இருக்குமா, அதனால நம்ம அங்க போய் முன்ன யார் இருக்காங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி சுத்தி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோனும் செமையா பயந்து போட்டு இவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு அவளும் ஓடி வரா. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லிட்டில் பேர்டோட சக்தியும் அப்படியே அமைதி ஆயிடுது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் நிம்மதியா இருக்கு. ஷியோவும் குழந்தைய பார்த்துட்டு லிட்டில் பேர்டு நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, நான் தாத்தா கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன், அதனால நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப தாத்தாவும் அங்க வருவாரா, தாத்தா இவ்வளவு நேரமா என்னை தேடிட்டு வர்றதுக்கு ஆச்சு உங்களுக்கு, நான் பாருங்க உங்களுக்காக எவ்வளவு நேரமா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்க. தாத்தாவும் அவனை கொஞ்சிக்கிட்டே அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தாத்தாவுக்கும் ஹீரோவுக்கும் குழப்பமா இருக்கு, யார் அந்த பையன், யார் அந்த குழந்தை, எங்க இருந்துச்சு, அவ்வளவு பெரிய சக்தி வந்தும் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத போயிடுச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே புலம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு டவுட்டாவே இருக்கு, ஒருவேளை நம்ம ஹீரோயினோட பையன் லிட்டில் பேர்டா தான் இருப்பானோன்ட்டு அவனுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. லிட்டில் பேர்டு கிட்ட ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, எதுக்காக நீ வெளியே போன, உன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமான்னு சத்தம் போட்டுட்டு இருக்க. லிட்டில் பேர்டும் திரும்பவும் சிஸ்டர் நீங்க எதுக்காக பயப்படுறீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய ஃபேமிலி தானே, என்னோட அப்பா தாத்தா இவங்க தானே இருக்காங்க, அவங்க கிட்ட உண்மையை சொல்லலாமே, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கும் அது சரிதான் தோணுது, ஆமா இவனுடைய ஃபேமிலி தானே, நம்ம வேணா சொல்லிடலாமா அப்படின்ட்டு லிட்டில் பேர்டு கிட்டையும் கேக்குறா, உனக்கு அப்பா வேணுமான்னு கேட்க ஆமானா அவனும் தலையாட்ட, சரி நம்ம ஒரு நல்ல டைம் எடுத்து அவங்க கிட்ட சொல்லிடலாம், உண்மையை சொல்லிடலாம்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஃபேமிலியா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் டாங் டாங் வழக்கம் போல ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அதை பாத்துறான், எதுக்காக என்னை பாத்துட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு தாத்தா இருந்துட்டு உன்னை கேர் பண்ணிக்கிறாடா, அதனாலதான் உன்னை பாத்துட்டு இருக்கா, நீ என்ன சாப்பிடுற என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பாத்துட்டு இருந்திருப்பா அப்படிங்க. டாங் டாங் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, ஏன் அந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே நீ ஒண்ணு என்ன கேர் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வழக்கம் போல சண்டை வர ஆரம்பிச்சிருது. இவங்கிட்ட உண்மையை சொல்லலான்னு பார்த்தா ஆனா இப்படி நடந்துக்கிறான், இவங்கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்ததா வெளியே வந்து ஒரு பூவை பிச்சு பூவோடைய ஃபெட்டல்ஸ் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா வேணாம் வந்துட்டு இருக்காங்க. இவ பேசிக்கிட்டு இருக்கிறது காதுல விழுது, இவ சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமான்னு இருக்க. என்னது யார் பேசுறாங்கன்ட்டு முன்னாடி வந்து பாக்க இவ பூவை பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பால, அதை பார்த்தா ஹீரோவுக்கு செம்மையா கோவம் ஆயிடுது, என்னுடைய பூவடி இது எதுக்கு நீ பிச்சு போட்டுட்டு இருக்கேன்ட்டு வேகமா கத்த. அவளும் அவனை பார்த்து ஷாக் ஆக அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா யோசிச்சுக்கிட்டே இருந்தவ சரி இந்த உண்மையை எப்படினாலும் அவனுடைய அப்பா கிட்ட சொல்லிதானே ஆகணும், லிட்டில் பேர்டுக்கும் அவன் அப்பா வேணும்னு கேக்குறானே அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போக அவன் ஒரு ரூம்ல அவனுடைய அசிஸ்ட் நினைச்சேன், ஆனா நம்ம குழந்தையோட உயிரை எடுக்கிறதுக்காக இவன் தேடிட்டு இருக்கான், இவங்கிட்ட உண்மையை சொல்லணுமா அப்படின்ட்டு செம்ம கோவத்துல இருந்தவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அவனும் பக்கத்துல வந்து என்னன்னு சொல்லி கேட்க இவ ஓங்கி அவன் வயிற்றுலயே ஒரு குத்து விட அவன் வாயில இருந்து எச்சலாம் கூட அப்படியே தண்ணி மாதிரி ஊத்திருது. அப்படியே வயிற்று பிடிச்சுக்கிட்டே எதுக்காக என்னை அடிச்சேன்னு கேட்க, உன்ன மாதிரி ஐயோக்கேன்னு அடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி நான் என்ன பண்ணணும்னு கேட்க அவன் கண்ணத்திலே தட்டி விட்டுட்டு உனக்கு இதுக்கு மேலையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல உதச்சு விட்டுட்டு போறா. இவன் வலி தாங்க முடியாத முட்டாளு எதுக்காக என்னை அடிச்சேன்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டண்டும் என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு அப்படின்ட்டு வந்து பிடிச்சிட்டு பாத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டே கிளம்பலான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஆனா அப்பதான் அவளுக்கு தோணுது இவன் இன்னும் 3 மாசத்துல இறந்து போறவன் தானே, 3 மாசத்துல இறந்து போயிட்டானா இந்த வீடு நமக்கு ஆயிடும், இவ்வளவு சொத்து பங்களா காருன்ட்டு எல்லாமே எனக்கு ஆயிடும், அப்படி இருக்கக்குள்ள நம்ம எதுக்காக இங்க இருந்து போகணும், இவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் நானும் லிட்டில் பேர்டும் தானே அனுபவிக்க போறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு மாஸ்டருக்கும் கால் பண்றா. மாஸ்டரும் ஏய் டாங் டாங் நீயும் உன்னுடைய குழந்தை எப்படி இருக்கீங்க, உன்னுடைய குழந்தையோட அப்பாவை தேடி போனீங்களே கிடைச்சிட்டாங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. டாங் டாங்கும் லிட்டில் பேர்டோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இன்னும் 3 மாசத்துலயே சாக போறோம், அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ரொம்ப ரிச்சா வாழ போறோம் தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற மாஸ்டருக்கு செம கோவமாயிட்டு திட்டி விடுறாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்ட்டு திட்டிட்டு முட்டாள் மாதிரி பண்ணாதாங்க, நான் முட்டாள் மாதிரி எல்லாம் பேசல மாஸ்டர், உண்மையை தான் சொல்றேன், உண்மையாலுமே அவங்க 3 மாசத்துல சாக போறோம் அப்படிங்க. சரி எப்படி நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அவரும் கணிச்சு பாக்குறாரு. அவளுடைய லைஃப்ல அந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்க போறது இல்லன்ட்டு தெரிய வருது. அதனால இந்த பொண்ணு என்ன சொல்றா, இவ சொல்ற மாதிரி ஒன்னும் இவளோட வாழ்க்கையில நடக்க போறது இல்லையே அப்படின்ட்டு அவரை யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவ மாஸ்டர் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஐயோ இவன் சீக்கிரமா சாக போறான், இந்த எல்லா சொத்துக்குமே நாம தான் சொந்தக்காரின்ட்டு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல லிட்டில் பேர்டும் வந்துட்டு இத பாத்துட்டு என்னாச்சு எதுக்காக நீ இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சொத்து எல்லாமே நமக்கு வர போகுது, அதனால உன்னுடைய ஐடென்டிட்டியை வேற யாருக்குமே காட்டக்கூடாது தெரியுமா அப்படிங்க. ஏமான்னு கேக்குறதுக்கு அப்படிதான்டா நான் சொல்றதுபடிதான் நீ கேட்கணும், அப்படி இல்ல உன்னுடைய இந்த குட்டி விங்ஸ் இருக்கு இல்லையா அதை
உடச்சு தூக்கி போட்டுருவேன். அதனால நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சொல்லி மிரட்டி யாருக்கிட்டையும் உன்னோட ஐடென்டிட்டியை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துல வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்ப முன்னாடி ஹீரோவும் வருவானா, அவன் மேலேயே இடிச்சிடுறான். ஆனா அதை கண்டுக்காதே அங்க இருந்து போக பார்க்க அவன் முடிய பிடிச்சி இழுக்கிறான். டாங் டாங் என்ன விடுறா விடுறான்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. அவனை விட்டுட்டு என்ன இடிச்சிட்டு அப்படியே எதுவுமே சாரி கூட சொல்லாத நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்காக இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறதுக்கு, இங்க பாரு அன்னைக்கு நைட்டு என்னுடைய ஷியோ ஷாக் ஆனவன் என்னடி பண்ணனு கேட்க, இவன் நார்மல் ஆயிட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க, ஒரு நிமிஷம் இல்ல உன்னோட ஐடென்டிட்டி இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது, அதனால நீ யாரு என்னங்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்க. அவளும் அங்க இருந்து போற மாதிரி போனவ திரும்ப வர இவன் செமையா பயந்து போயிடுறான். திரும்ப வந்தவளும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, ஆனா நான் இப்ப கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்ததா ஹீரோவும் டைனிங் டேபிளுக்கு சாப்பிடறதுக்காக வந்து அந்த இடத்துல அம்மாவும் பையனுமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய சேர்ல உட்காந்துட்டு சாப்பிடறதுக்காக போனா திரும்பவும் டைனிங் டேபிள்ல வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் மில்க் எடுத்தானா இவ்வளவு அந்த மில்க் பிடுங்கிக்கிறா. மோமோஸ் எடுக்க போனா அவளும் மோமோஸ் எடுக்கிறேன்ட்டு எடுக்காத என்னுடைய மோமோஸ்ங்கிறா. எதுவுமே விட மாட்டேங்கிறா. முட்டை எடுக்க போனாலும் முட்டையை எடுக்க விட மாட்டேங்கிறா. ரெண்டு பேரும் அசிஸ்டன்டும் அங்க வராங்க. இவன் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு தாத்தா கண்டுக்காம சிரிச்சுட்டே வர, அசிஸ்டன்ட் பார்த்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் கண்ணெல்லாம் இப்படி பழுத்து போயிருக்குன்னு கேட்க, ஹீரோ யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மூஞ்செல்லாம் கூட மறைச்சிக்கிறான். ஆனாலும் கண்டுபிடிச்சு கேட்டுட்டு இருக்க. தாத்தா இருந்துட்டு ஒண்ணும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் சின்ன சிறுசு இல்ல, அப்படிதான் கிஸ் பண்ணிக்குவாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் ரெட் ரெட்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த தாத்தா சரியான நக்கல் பிடிச்ச ஆள் போல இருக்கு. திரும்பவும் டாக்டான் கிட்ட பேத்தி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அவ கத்த ஆரம்பிச்சுட்டா, இவன் என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கா சாப்பிடுற சாப்பாடு கூட பொறையேறிடுது. முட்டாள் மாதிரி எல்லாம் பேசாத அப்படிலாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவ விட மாட்டேங்கிறா, என்னைய ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டான்லாம் சொல்லிட்டு இருக்க. அவர் செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதை பாக்குற லிட்டில் பாடா, தாத்தா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஏன்னு கேட்க, அந்த சைடு அசிஸ்டன்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தாத்தாவும் லிட்டில் பாடு கிட்ட, நீ எல்லாம் இதை பத்தி எல்லாம் கேட்க கூடாது, நீ உன்னுடைய வேலையை பாரு, நீ சாப்பிடு, நாங்க பெரியவங்க எதை வேணாலும் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவனை நைட்டு ஹர்ட் பண்ணிட்டான்ல, அவனை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அது இல்லாத இன்னைக்கு ஷியோ விருந்துக்கு போக வேண்டிய நாள் போல இருக்கு, அதனால நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு போய் ஆகணும், நீ சீக்கிரமா கிளம்புமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் கிளம்புறங்கிற பேர்ல 2 மணி நேரம் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோவா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எதுக்காக இப்படி லேட் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு நேரமா மேக்கப் பண்றதுக்காகும் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். இவ்வளவு ரெடி ஆயிட்டு அவளுடைய முகத்தை காட்ட பேய்குட்டி மாதிரி மேக்கப் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிட்டு செம்மையா பயந்து போயிடுறான். அவளும் சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குல்ல அப்படிங்க, இந்த மேக்கப்ல இப்பயே கழிச்சிருன்னு கேட்க, ஏன் வேண்டாம் நல்லா இருக்குங்கிறதுக்கு, இல்ல இல்ல இந்த மேக்கப்ல எல்லாம் போனா நம்மள பார்த்து சிரிப்பாங்க, முதல்ல இந்த மேக்கப்பை கழிச்சிரு, என்னாலே பார்க்க முடியல அப்படிங்க. நான் இது எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா, 2 மணி நேரம் ஆயிடுச்சு என்னோட மேக்கப் பண்றதுக்கு, இப்ப வந்து இதை உடனே கழிச்சிருன்னு சொல்ற, என்னோட மேக்கப்க்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்குங்கிறதுக்கு, உனக்கு வேணா வெக்கம் இல்லாத இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குமா, வேணும்னா உன்னுடைய முகத்தை பாரு, நீயே பார்த்துட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுன்னு கேட்டு அவளை கண்ணாடி கிட்டையும் காட்ட, அவளும் பார்த்துட்டு திரும்பவும் அது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறா. அதுவும் நல்லா அழகா கியூட்டா தானே இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் கியூட்டா காட்டிக்கிட்டு இருக்க. இதை பாக்குற ஹீரோக்கா செம்ம கடுப்பாவுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணி மேக்கப் பண்றதுக்காக ஆளையும் கூப்பிட்டு விட்டுறான். பியூட்டிஷியனும் வந்து அவளுக்கு நல்லா அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டு அவளுக்கு திரும்பவும் இந்த பூனை மாதிரியே தான் ஸ்டைல் பண்ணி விடுறாங்க. அதுலதான் இவ அழகா இருக்காளா இல்லையா, இல்ல இவளுக்கு இந்த கெட்டப் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே இதை போட்டு விடுறாங்களா என்னவோ தெரியல. நம்ம லாஸ்ட் சீரீஸ பாத்திருப்போம், ஏலியன் சீரீஸ்ல கூட இவ தான் ஹீரோயினா நடிச்சிருப்பா, அதுலயும் இதே மாதிரி தான் மேக்கப் பண்ணிருப்பா, இதுலயும் அதே போலதான் மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அழகா தான் இருக்கா. நல்லா அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டு அவளை அனுப்பிவிட டாங் டாங்கும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோவுக்கு ரொம்ப அழகா இருக்கலன்ட்டு வச்சுக்கன வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க. லிட்டில் பால்லாம் அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் சுத்தி காட்டிட்டு நான் அழகா இருக்கானான்னு கேட்க, பக்கத்துல நிக்கிற அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்ட்டு. அதை பார்த்த ஹீரோக்கு சம்மக்கம் வருது. அதனால நீ வாய மூடுறியாங்க, அவனும் வாய மூடிட்டு சிரிச்சுட்டு போயிடுறான். எல்லாருமே அந்த பார்ட்டிக்காகவும் வந்துடுறாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மம் அவளுடைய தங்கச்சி போல இருக்கு, அவளும் வந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியாவே உட்காந்து ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அதையும் இவங்க 2 பேரும் பாத்துறாங்க. எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிருக்கா பாரு, எவனை பிடிச்சானே தெரியல, இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிட்டு ரொம்ப ரிச்சா இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவளை பத்தி நம்ம ஹீரோயினை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவ ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருந்தவளும் லிட்டில் பாடுக்கு வாஷ்ரூம் போகணும் போல இருக்கு, அதனால கூப்பிட்டு போக ஸ்டெப் சிஸ்டரும் பாத்துறா. அம்மா நான் அவளுக்கு நல்ல ஒரு லெசனை கத்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தவளும் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு ஒரு டோருக்கு பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கும் குட்டி பையனுக்கும் தாத்தா ஒரு குக்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பார் போல இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் நல்ல டேஸ்டியா சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்காக அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு சரி வா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம், நல்லா டேஸ்டான ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க. இவ கையில ஏதோ உருட்டு கட்ட மாதிரி வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக தான் வச்சுட்டு இருப்பா போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினும் குட்டி பையனும் வந்துகிட்டு இருப்பாங்களா, டோரை ஓபன் பண்றேன்ட்டு ஓபன் பண்ண அவன் மண்டையிலே அடிச்சு அதே இடத்துல
ரத்தமும் வந்துருது. இவளும் அதே இடத்துல மயக்கத்துல அப்படியே உட்காந்துக்க இவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்னாச்சு இங்க என்ன நடக்குது இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியாம அவளுக்கு மண்டையில இருந்து ரத்தம் வேற வந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவளும் கத்திக்கிட்டு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு சண்டை போடுற மாதிரி வர இவங்க 2 பேரும் அங்க இருந்து உள்ள ஓடி போக பின்னாடியே வந்தவளும் டாங் டாங் நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க ஏன் நீ எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு கேட்க தேவையில்லாத பேசாத வாய மூடு எவ்வளவு அசிங்கமா இருக்காங்க அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு இருக்க. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அந்த ஸ்டெப் மாமா வந்துட்டு டாங் டாங் அவ உன் தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை புலி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேக்குறதுக்கு எனது என்னுடைய தங்கச்சியா ஆமால அவ உங்களுடைய மக இல்ல எனக்கே மறந்து போச்சு அப்படின்ட்டு லிட்டில் பேர்டு கிட்டையும் ஆன்டிக்கு வணக்கம் சொல்லுன்னு சொல்ல அவனும் ஆன்டி வணக்கம் அப்படிங்க நான் என்னடா அவ்வளவு வயசானவளாடா எதுக்காகடா என்ன ஆன்டின்னு கூப்பிடுற அப்படின்ட்டு கேக்குறதுக்கு நீங்க இவங்க 2 பேரும் பாக்குறாங்க இல்ல நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்ட்டு அங்க இருந்து 2 பேரும் அம்மாவும் மகளுமா கிளம்பிடுறாங்க. 2 சைடும் அவங்க டேபிள்ல வந்து உட்காந்துடுறாங்க. அம்மா பொண்ணு 2 பேருமே அவங்க டேபிள்லயே வந்து உட்காந்துட்டு செம்ம வெறுப்போட பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்டையில இருந்து வந்து ஆத்திரம் அடங்குன்னு சொல்லிட்டு அவளை குத்துறதுக்காக போக ஹீரோ நல்லா புடிச்சிட்டு அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து கத்திக்கிட்டே இருக்கா எதுக்காக என்னை இங்க தூக்கிட்டு வந்த நான் உன்னோட வைஃப் தானே எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுறதை விட்டுட்டு என்னை இப்படி தூக்கிட்டு வந்து அவளை தப்பிக்க விட்டுட்டியா அவளை சும்மா விடலாமான்னு கத்தி அவளை விட ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறதுக்கு ஏன்னா உன் வாய் அடைக்கிறதுக்காக தான் எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு அங்க இருந்து போக பின்னாடியே நம்ம ஹீரோயினும் லிட்டில் பேர்டும் வந்துகிட்டு இருக்காங்க. முகத்தோடைய மரம் நம்ம வீட்டுல இருக்கு இல்லையா அதை காட்டுறதுக்காக தான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. சரி தாத்தா நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்னா போக பின்னாடியே நம்ம ஹீரோயினும் லிட்டில் பேர்டும் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த மரத்துக்கிட்டையும் போய் நின்னுட்டு இருக்க அந்த பெரியவரும் அந்த மரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சொர்க்கத்துல இருந்து வந்த மரம் போல இருக்கு. அந்த சொர்க்கத்துல இருந்து வந்த மரம் அந்த மரம் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை காட்டும். அதுவும் ஃபீனிக்ஸ் பறவையோட ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் அந்த மரத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் போல இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருமே அந்த மரத்தை தொட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இல்ல ஒரு ஒயிட் கலர்ல பூ பூக்குதா அதை பார்த்த இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட தங்கச்சிந்தா அதை தொட்டு இருந்திருப்பல அவளாலதான் அந்த மரம் பூ பூக்குதுன்னு நினைச்சிட்டு பரவாயில்ல இவ ஃபீனிக்ஸ் பறவையோட இனம் போல இருக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா. அதனால அவங்க அம்மாவும் ஆமா என் பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல் அவ பிறந்தப்பே எனக்கு தெரியும் அவக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்ட்டு நான் நினைச்சு கூட பாக்கல அது இந்த இடத்துல ரீவேல் ஆகணும்லாம் அப்படி எல்லாம் ரொம்ப பெருமையா மகளை பத்தி பேசிட்டு இருக்க. அந்த தாத்தா இருந்துட்டு உன் கையில அறுத்து அந்த ரத்தத்தை அதுக்கு குடுமா அப்பதான் உன்னுடைய உண்மையான பவர் என்னங்கிறது காட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பாக்குறான் ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆனிச்சு அது இந்த பொண்ணாதான் இருக்குமோ அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அவ கையை வெட்டி அதுல இருந்து ரத்தத்தை அந்த மரத்துக்கு காட்ட ஆனா அந்த மரத்துல எந்த ஒரு மாற்றமுமே உண்டாகல. அதனால என்னது எந்த ஒரு மாற்றமே இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்ல போல இருக்கு இவங்க கிட்ட ஸ்பிரிச்சுவல் பவர்ல இல்ல போல இருக்கு அதனாலதான் அந்த மரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுல என்ன சில பேரு இல்ல அந்த மரம் தான் ஏதோ தப்பா நடந்திருக்குது அந்த மரம் தான் காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேச தாத்தா இருந்துட்டு அப்படி எல்லாம் கிடையாது உண்மையாலுமே அந்த மரம் ஸ்பிரிச்சுவல் பவரை காட்டும் யாரு என்ன குணங்கிறது அது காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லிட்டில் பேர்ட் இருந்துட்டு அம்மா இது ஒன்னால தானே அந்த பூ பூத்துச்சு அதை சொல்லமான்னு கேட்க வாய முடுறா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுரா அப்படின்ட்டு இவ அவனை வாய முட சொல்லிக்கிட்டு இருக்க. தாத்தா இதை பாத்துறாரா அதனால தாத்தா இருந்துட்டு டாங் டாங் நீ உன்னோட ரத்தத்தை குடுமா அப்படிங்க நானா தாத்தான்னு கேக்குறதுக்கு ஆமா குடுக்கலாம் குடுன்னு சொல்ல அந்த தங்கச்சிக்காரி ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிடறா. என்ன நீ மட்டும் அந்த சொர்க்கத்துல இருந்து வந்த பொண்ணா அப்படியே உன்னுடைய ஐடென்டிட்டி எல்லாம் மறைக்கிற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க காட்டேன் என்னதான் தெரியுதுன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு ஓவரா பேச நம்ம ஹீரோயினும் அவ பல்லாலேயே அவளுடைய விரல கடிச்சு அதுல இருந்து வர ரத்தத்தை அந்த மரத்துக்கு காட்ட அந்த மரம் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே பூ பூத்து பூவுடைய பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே உதிரி மாதிரி கொட்ட அதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த மரம் உண்மையாலுமே சொர்க்கத்துல இருந்து தான் வந்துச்சா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. அதுலதான் ஹீரோவும் பாத்துட்டு அப்ப அந்த பொண்ணு தானே இவ நம்ம எங்க தேடிட்டு இருந்தோம்ட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.